கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Proverbs chapter 3 verse 6. In all your ways submit to him and he will make your paths straight. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 6 வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Are you feeling confused, wondering what went wrong and why things did not turn out the way you expected? ஏதோ இந்த காரியம் குழப்பமாகவே இருக்கிறது, ஒன்றும் எதிர்பார்த்தபடி போகவில்லை, ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கால வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா? அநேக வேளையிலே நம்மளுடைய காரியங்கள் வாய்ப்பதில்லை. சில காரியங்கள் நாம் சொந்த முயற்சி எடுத்து நாம் எத்தனையோ காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் அதிலே ஒரு தோல்வியோ அல்லது ஒரு லாஸ் அதன் போல நம்ம பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா வழிகளையும் நீங்கள் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று. நாம் டெய்லி அனுதினமும் அவரோடு நாம் நடக்கும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, நாம் சுயத்தை சார்ந்து கொள்ளாதபடி தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் அவரிடத்துல நம்ம டிசிஷன் கேட்கணும். ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், என்ன ஒரு காரியங்கள் ஒரு நாளில நீங்க செய்யறீங்களோ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கர்த்தரோட கருத்துல இருந்து நம்ம அவருடைய சத்தத்துக்காக காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறார், அவர் இந்த காரியத்துல என்ன செய்யணும் என்று சொல்லி நம்ம அந்தபடி அவருடைய ஆலோசனைபடி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சில டிசிஷன்கள் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறோம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எனக்கு தெரியல, ஆண்டவர் என்கிட்ட பேசாதபடி இருக்குதுன்னு சொல்லி சில காரியங்களை நம்மளே ஒரு சொந்த முயற்சியில நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனா கடைசியில அது ஒரு பயங்கரமான ஒரு பின்விளைவை நமக்கு கொடுக்குது. ஒரு லாஸோ அல்லது ஒரு பெரிய ஒரு தோல்வியை நம்ம சந்திக்க வேண்டிய காரியமா போய் முடிகிறது. நம் கர்த்தரோட அனுதினமும் நடக்கும்போது, அவரோட நம்ம க்ளோஸா கனெக்டடா இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். எல்லா காரியத்திலையும் நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, அவரோட நம்ம ஐக்கியப்படும் பொழுதுதான் அவர் பேசுகிறத நம்மளால கேட்க முடியும். இந்த நாளிலே நம்ம அவருக்கு முதலிடம் கொடுத்து எல்லா காரியத்திலும் அவரோட நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய காரியங்களிலே பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். If you commit your life to him and fully submit, he will surely make your path straight. Walk with him daily, trust his guidance, and you will see his purpose unfolds beautifully in your life. இதை விசுவாசிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் கர்த்தர்ப்பா நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா வழிகளிலும் கர்த்தாவே அப்பா உம்மை நினைத்து கொள்ளும்படியாக, அப்பா உம்மோடு கனெக்டடா இருக்கும்படியாக, உங்களுடைய சத்தத்துக்கு கேட்டு எல்லா காரியத்தையும் டிசிஷன் எடுக்கக்கூடிய காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.